This, shall we record? Okay. Brother, your mic is mute, brother. Yeah, praise the Lord. So one more opportunity God has given us to learn from His Word. தேவன் நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக மீண்டுமாக நாம் நன்றி செலுத்துகிறோம். We were discussing about the organization of the church. சபையினுடைய கட்டமைப்பை குறித்ததான காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். So when we discuss about the organization of the church, we should not think that church is just an organization. நாம் சபையினுடைய கட்டமைப்புகளை குறித்து நாம் படிக்கும் பொழுது சபை என்பது ஒரு ஸ்தாபனம் போல ஒரு சிந்தனையானது நமக்குள்ளாக வர வேண்டிய அவசியம் அல்ல. Church is also an organism. Organism. Yeah, a living entity, a living body. சபை என்பது ஒரு ஜீவனுள்ள ஒன்றாகும். இயந்திரவியலான Hello, Stephen? Yes, brother. Okay. So church is an organism. It's a body of Christ, and members are living members. Church has growth. Church is functioning body. So all this contributes to the idea that church is an organism. சபை என்பது அது ஜீவனுள்ள ஒன்றாகும். அதற்குள்ளாக அதனுடைய சரீரமாக இருக்கக்கூடிய அங்கத்தினர்களாகிய விசுவாசிகளாகட்டும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே ஜீவனுள்ளவர்களாக இருக்கிறார்கள். On the other side, church definitely have some kind of organized functioning or style of functioning. Church has regular programs. So all this makes the church, with a church an organization also. அதே சமயத்திலே சபை என்பது அதற்குள்ளாக தீர்மானிக்கப்பட்டு சில காரியங்கள் எல்லாம் ஒரு ஒழுங்குமுறையாக அது நடக்க வேண்டியதாக இருக்கிறது. So let us begin the discussion about the church structure with the membership of the church. So today we are going to deal with particularly the structure of the church. இந்த நாளிலே நாம் மிகவும் முக்கியமாக நாம் சிந்திக்க போகிற காரியம் என்னவென்றால் அந்த சபையினுடைய அமைப்பை குறித்ததான காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். So first we are going to think about the membership of the church. முதலாவதாக சபையினுடைய அங்கத்தினர்கள் என்ற காரியத்தை நாம் அதற்கு கீழாக நாம் தியானிக்கலாம். So should churches have formal membership? சபையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நபர்கள் அவர்கள் ஒரு ஃபார்மலாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கா? Formal membership is needed or not? That is the discussion. Formal membership ஒரு அங்கத்தினர்களான உறுப்பினர்களாக இருக்க வேண்டிய அவசியம் உண்டா இல்லையா? சாதாரண உறுப்பினர்களாக இருக்க வேண்டிய அவசியம் உண்டா இல்லையா? So there is no clear biblical example of church membership. So it would be a wrong thing to argue strongly that it is a necessity. Once again, brother. So we don't have a clear biblical example of a formal church membership. நமக்கு வேத ரீதியாக நாம் பார்க்கும் பொழுது சபை உறுப்பினர்கள் என்ற அந்த ஒரு காரியமானது வேதத்தின் அடிப்படையிலே இல்லை. So it would be wrong to argue strongly that it is necessary. அது நிச்சயமாக தேவைப்படக்கூடிய காரியம் என்று தர்க்கிப்போமானால் அது தேவையற்ற ஒரு தர்க்கிப்பாக காணப்படும். So what we see in the New Testament is God is the one who adds
people to the church. We can read in Acts chapter 2, verse 47. Once again, brother, the half part. Yeah, in Acts chapter 2, verse 47, we can see that it is the Lord who ordered people to the church. நாம் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் சபையிலே ஆத்துமாக்களை சேர்த்துக் கொண்டு வருகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். So it is Lord who orders people to the church. தேவன் தான் சபையிலே மக்களை சேர்க்கக்கூடியவராக இருக்கிறார். But what kind of people did Lord order? எப்படிப்பட்டதான மக்கள் எல்லாம் அதற்குள்ளாக சேர்க்கப்படுகிறார்கள்? Lord ordered to the church those who get saved. ரட்சிக்கப்படுகிறவர்கள் எல்லோரையும் தேவன் அவர் சபையிலே சேர்க்கக்கூடியவராக இருக்கிறார். Also we can see those who get saved also they took baptism. ரட்சிக்கப்பட்டவர்கள் அவர்கள் ஞானஸ்நானத்திற்கு கீழ்ப்படிந்தவர்கள் அவர்கள் சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். Acts chapter 2, 41. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 41வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். Okay. So they joined with the church after taking baptism, after believing the gospel and taking baptism. அந்த ஜனங்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றதற்கு பின்பதாக அவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். So this is what we see in the Bible. All individuals who accepted Jesus Christ as their Savior and took baptism are added to the church, are considered as a member of the local church. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவர்கள் ஞானஸ்நானத்திற்கு கீழ்ப்படியக்கூடிய அந்த ஒரு காரியத்தின் மூலமாக அவர்களை கர்த்தர் சபைக்குள்ளாக சேர்க்கிறார். சபையினுடைய அங்கத்தினர்களாக அவர்களை மாற்றுகிறார். So what Acts chapter 2:47 is saying, is it about local church or the universal church? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 47வது வசனத்திலே வாசிக்கக்கூடிய அந்த ஒரு சபை என்ற பதமானது அது ஸ்தல சபைகளை குறிக்கிறதா அல்லது உலகளாவிய சபைகளை குறிக்கிறதா? It's not about universal church, but it is about the church of Jerusalem. அந்த சபை என்ற வார்த்தையானது அது உலகளாவிய சபையை குறிக்காமல் எருசலேம் சபையை குறிக்கக்கூடியதாக நாம் பார்க்கிறோம். So Lord was adding people to the assembly at Jerusalem. கர்த்தர் எருசலேம் சபையிலே அவர்களை சேர்க்கக்கூடியவராக காணப்படுகிறார். That means to the local church there. அதனுடைய அர்த்தம் அந்த ஸ்தல சபையிலே சேர்க்கிறது. Okay. So but sometimes we see that even though Lord saved some person, church was not willing to take some believers inside the church. தேவன் சில மக்களை சேர்த்தாலும் கூட சில வேளைகளிலே மனிதர்கள் அந்த மக்களை சபைக்குள்ளாக சேர்த்துக் கொள்வதற்கு தயக்கம் காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். So we can say that we can see that, or we can say that a church has some kind of role in accepting a person into the congregation. நாம் இப்படியாக சொல்ல முடியும், சபையிலே சேர்த்துக் கொள்வதற்கு சபையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில பொறுப்புகளை காணப்படுகிறது, அவர்களுடைய பங்கு காணப்படுகிறது. If the believers think that this person is not saved, or they have doubt about his salvation, they were hesitant to accept even all of Tarsus to Jerusalem church. சில மக்களை அவர்களை சபைக்குள்ளாக சேர்த்துக் கொள்வதற்கு அவர்களுடைய ரட்சிப்பை குறித்தோ சில ஐயப்பாடுகள் காணப்படுமாயின் அவர்களை சேர்த்துக் கொள்வதற்கு தயக்கம் காண்பிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இருக்கக்கூடிய
சவுலை எருசலேம் சபையிலே சேர்த்துக் கொள்வதற்கு அவர்கள் ஐயப்படுகிறார்கள். Acts chapter 9, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 26-27. 26வது வசனம் 27வது வசனம். அப்போஸ்தலர் 9, 26, 27. சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். So this also can be a model if any believer is suspected about, if a church is suspecting, church has got some suspicion about any of the persons who is coming to the church, who is willing to join the church, they have to talk with him. They have to find that he is a genuine believer or not, then he can be accepted. யாராவது ஒரு நபர் சபையிலே சேர்ந்து கொள்ள அவர் விருப்பப்படுவாரானால் அதை சபைக்கு தெரிவிக்கும் பொழுது சபையில் உள்ள அந்த மக்கள் அவர்கள் எல்லோரும் கூடி பேசி அது அவர்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் அந்த நபரை சபைக்குள்ளாக சேர்த்துக் கொள்வதற்கு இந்த ஒரு வசனங்களானது நல்ல ஒரு சான்றாக நாம் பார்க்க முடியும். So this is what we see in the New Testament. இதைதான் நாம் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். So next question is it wrong to give church membership formally? சபை உறுப்பினர்கள் என்று அடையாளப்படுத்துவது அது தவறா? So let me ask you, do you have any kind of formal church membership there in the church? உங்களிடத்துல ஒரு கேள்வியானது இப்படியாக வைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சபை உறுப்பினர்கள் என்ற ஏதாவது ஒரு அடையாளமானது இருக்கிறதா? Do you have any kind of membership application or something like that? யாருக்காவது உறுப்பினர் அடையாள அட்டை அந்த மாதிரி ஏதாவது கையில கொடுக்கப்பட்டிருக்கா? Or any register of members? Sorry? Any register of members, membership roll? பதிவு செய்யப்பட்ட நபர்கள் என்று ஏதாவது காணப்படுகிறதா? Do you have? No, brother. Until now, we don't have. Even we are not maintaining the register itself. No, brother. Okay. So a formal membership seems to be somewhat cultural. It developed in different culture. சபை உறுப்பினர் என்ற அந்த ஒரு அடையாளம் என்பது அது காலப்போக்கிலே அது மக்களால் ஏற்படுத்தப்பட்டதாகும். And also it is sometimes situational. Some situation demands that. சில சூழ்நிலைகளானது அது தேவைப்படுகிறதாக அது சொல்லுகிறது. So in the early church setting, there was only one church. ஆதி திருச்சபையிலே நாம் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு சபைதான் இருந்தது. All believers who attend a particular local church was considered as a member of that church. எல்லா விசுவாசிகளும் அந்த ஒரு ஸ்தல சபையிலே சேருகிறவர்கள் எல்லோரும் அவர்கள் உறுப்பினர்களாக கணக்கெடுக்கப்பட்டார்கள். All the believers everywhere believed the same doctrine and accepted the same apostolic pattern. எல்லா விசுவாசிகளுமே அவர்கள் ஒரே சத்தியத்தை அவர்கள் விசுவாசிக்கக்கூடியவர்களாகவும் ஒரே அப்போஸ்தல முறைமையை அவர்கள் கடைபிடிக்கக்கூடியவர்களாகவும் காணப்பட்டார்கள். No kind of church registration was there. எந்த ஒரு சபையினுடைய பதிவேடும் அங்கே காணப்படவில்லை. But today the situation is different. இந்நாட்களிலே சூழ்நிலைமைகளானது சற்று வித்தியாசப்படுகிறது. So in the modern multiple churches scenario and modern political scenario, having official membership sometimes may be needed. இந்த நாட்களிலே இந்த ஒரு வளர்ந்து வரக்கூடிய நாட்களோ
அல்லது ஒரு அரசியல் ரீதியான ஒரு காலகட்டங்களிலே நாம் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு அமைப்பானது சில வேளைகளில் தேவைப்படுகிறதாக நாம் பார்க்க முடியும். We can have discussions. I am just discussing my idea. So at some point or some situation, it is good to have official church membership or to keep a church register. இதை குறித்து பின்பதாக நாம இதை குறித்து விவரமாக விவாதிக்கலாம். சகோதரனுடைய அந்த ஒரு கருத்தை அவர் இப்படியாக முன்வைக்கிறார். சில வேளைகளிலே சில சூழ்நிலைகளிலே இப்படியாக சபைக்கு ஒரு பதிவேடோ அல்லது ஒரு சபைக்கு வரக்கூடிய அந்த உறுப்பினர்களுக்கு உண்டான ஏதாவது ஒரு பதிவானது இருப்பது நன்மையாக காணப்படுகிறது. So here in India at present we don't need any registration with the government to work to function as a church. இந்நாட்களிலே இந்தியாவிலே சபையாக கூடி வருவதற்கு எந்த விதமான பதிவேடுகளும் அவசியம் அல்ல. But in some countries the registration with the government is a requirement. They have to register. So in that case we have to show the membership list and all the minutes and everything. We have to keep official records. We have to file income tax. All these things are required. சில நாடுகளிலே பார்க்கும் பொழுது அவர்கள் சபையை அவர்கள் பதிவேடு வைத்திருக்க வேண்டும், அதை பதிவு செய்ய வேண்டும், சபையினுடைய அங்கத்தினர்களுடைய பெயர்கள் எல்லாம் பதிவேற்றிருக்கப்பட்டிருக்க வேண்டும், அதே போல சபையில வரக்கூடிய அந்த வருமானமானது கணக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்க வேண்டும். இதெல்லாம் சில தேசங்களிலே காணப்படுகிறது. So doing all these things or accepting all these legal things or governmental policies without violating the biblical principles are okay, I think. நான் நினைக்கிறேன் வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சத்தியங்களை மீறாமல் இப்படிப்பட்டதான சில வரைமுறைகளை ஏற்றுக்கொள்வது தவறில்லை என்று நான் எண்ணுகிறேன். It is not anti-biblical. It may be extra-biblical. We cannot find this thing in the Bible. But if it is not violating any of the biblical principles, it is not wrong to accept any of these matters. I mean a formal membership form or an application for membership or something like that, or keeping a register or filing income tax. All these things are not anti-biblical. It may be extra-biblical. இந்த ஒரு முறைமைகள் பதிவேடு வைத்திருப்பதோ அல்லது உறுப்பினர்களை அந்த அடையாள அட்டை போன்று வைத்திருப்பதோ அல்லது வருமானத்தை சரியான முறையிலே அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பதோ இது போன்ற ஒரு காரியங்கள் எல்லாம் சில வேளைகளில் இது தவறல்ல. இது வேதத்திற்கு அப்பாற்பட்ட வேதத்திற்கு எதிரானது கிடையாது, மாறாக வேதத்திற்கு அப்பாற்பட்டதாக தான் நாம் பார்க்க முடியும். So as far as the government is not strict about church registration, we don't have to keep all these things and all. But sometimes some other practical issues are there. So for example, sometimes our believers may need a certificate from the church to make a registration in some educational institutions or apply for a job or something like that. So in such cases, we hear some of the churches had to issue baptismal certificates. சில வேளைகளிலே அவர்கள் பதிவேடு வைத்திருக்கும் பொழுது ஞானசான அந்த ஒரு சான்றிதழோ இது போன்ற காரியங்கள் எல்லாம் சில வேளைகளிலே அவர்கள் படிப்பிற்காக வெளியில போய் அவர்கள் சேரும் பொழுதோ இப்படி போன்ற காரியங்களுக்கு அது தேவைப்படுகிறதாக இருக்கிறது. அதனுடைய முகாந்திரத்தினால் இதை வைத்திருப்பது தவறல்ல. As a proof that you are a Christian, you have to submit baptismal certificate. That is the proof. Generally accepted proof is that baptismal certificate or baptismal certificate. கிறிஸ்தவன் என்று ஏற்றுக்கொள்வதற்கு பொதுவாக வைத்திருக்கக்கூடிய ஒரு முறையாக நாம் பார்க்கும் பொழுது ஞானஸ்நான சான்றிதழை தான் அப்படியாக ஏற்றுக்கொள்கிறார்கள்.
And baptismal certificate, when we issue baptismal certificate, we write like this: as per the records kept here, this person is a baptized member of this church, like that. So without a registered register of members, we cannot issue such a certificate. How can we prove that this person is a member of this church? ஞானஸ்தான சான்றிதழ் கொடுக்கும் பொழுது அதுல இப்படியாக எழுதப்பட்டிருக்கும், சபையினுடைய இந்த பதிவேட்டின்படியாக இவர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். பதிவேடு இல்லாமல் எப்படியாக இந்த வார்த்தைகளை நாம் போட்டு அவர்களுக்கு அந்த ஞானஸ்தான சான்றிதழை நாம் கொடுக்க முடியும்? Also, we have some issues in India about the religious conversion and all. So in such situation, it is always practically safe to solicit application for baptism. Sometimes we also did like that. When a believer is ready to take baptism, we will give a form to them, and they will fill up the application that by my own faith, voluntarily, I have accepted Jesus Christ. Nobody has forced me, and no bribe or nothing like that. I have put my faith in Jesus Christ, and it is my own personal decision to take baptism. So I request the church to give me baptism. So that kind of an application is made to keep in the record of the church. நாம் இந்தியாவிலே பார்க்கும் பொழுது சில வேளைகளில் சில பிரச்சனைகள் வரக்கூடியதாக நாம் பார்க்கிறோம். மத மாற்றம் என்ற அந்த பிரச்சனைகள் அப்படியாக வரும் பொழுது இந்த ஞானஸ்தான சான்றிதழுக்கு முன்பதாக அவர்கள் எழுதி கொடுக்க வேண்டும். அந்த ஃபார்ம்ல எழுதி கொடுக்கும் பொழுது அவர்கள் என்ன எழுதுவார்கள்? என்னுடைய சுய நினைவின்படியாக இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டு நான் ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படியக்கூடியவனா இருக்கிறேன். யாருடைய வற்புறுத்தலோ, யாருடைய தலையீடுகளோ அல்லது எந்த விதமான பண விஷயங்களோ கையாடல்களோ இதற்குள்ளாக இல்லை என்று அவர்கள் சொல்லி அதுல கையெழுத்திடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். So if the person is a minor, parental consent also is needed, and also a signature of 2 witnesses also are needed. So like that, an application is made. Sometimes we use it for people coming from Hindu background and all, and we used to keep it in the church record. If any kind of issues comes, we can produce this. Sometimes people may they will falsely argue that this they converted me by force. So we can produce this application. சில வேளைகளிலே 18 வயதிற்கு கீழ்ப்பட்டவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அவர்களுடைய பெற்றோர்களும் அதே போல 2 சாட்சிகளுடைய கையொப்பமும் அது தேவைப்படுகிறது. அந்த கையொப்பம் எல்லாம் போடப்பட்டு அந்த ஒரு சான்றிதழானது நம்முடைய கரங்களில் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு நாட்களிலே பிரச்சனைகள் ஏற்பட்டால் அப்பொழுது இந்த சான்றிதழை நாம் காண்பிக்கும் பொழுது எந்த விதத்திலும் அது நமக்கு எதிராக அமையாது. So these are some of the practical issues which situation, as per situation demands, we can do or we can not to do. It's our freedom. We have freedom because we don't have biblical principles about this, but it is not against the word of God because we are not demanding anything extra biblical. So yeah, if you have something to discuss on this point, you can discuss and we will proceed. அதாவது நாம் இப்படிப்பட்டதான சான்றிதழ்களோ இதெல்லாம் சில வேளைகளிலே நம்முடைய சூழ்நிலைமைகளானது இது தேவைப்படுவதாக நாம் அறிந்திருந்தால் நாம் இதை பதிவேடு வைத்திருப்பது தவறல்ல. அப்படியாக நாம் பதிவேடு வைத்திருந்து நாம் ஒவ்வொருவரையும் அந்த பதிவேட்டிலே நாம் குறித்து கொள்ள வேண்டும். பின்பதாக நமக்கு இது சில வேளைகளில் அது உதவக்கூடியதாக இருக்கும். இதை குறித்து ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் இப்பொழுது கேட்கலாம். Sir, I have one question. Whether we have to, for every Sunday, we have to write the members who are the person, who are the believers they are attending or not. Like that, we have to write it. That's what minutes book. Minutes book is for every meeting of the church. You have to record what all things happened,
what were the program and how many people attended. Like that, he can make a small report like that, and the important decisions taken, signed by elders, like that. You can keep that kind of a record. If if any kind of formal registration is required, we can keep that. Otherwise, it is not necessary. But I recommend elders keep that kind of a minute book, because once we record all these things, we can know clearly what happened in such and such date, or what decision we took, who all were present, who all were absent. All these things we can, for practical purpose, we can use it. சாம்சன் கேட்ட கேள்வி என்னவென்றால் சாம்சன் கேட்ட கேள்வி என்னவென்றால் வாரா வாரம் யாரெல்லாம் கூடி வருகிறார்கள் என்ற அந்த ஒரு பதிவேடெல்லாம் நாம் வைத்திருக்க வேண்டுமா என்பதுதான் அவருடைய கேள்வி. அப்ப சகோதரன் கொடுத்த பதில் என்னவென்றால், அது வைத்திருப்பது சில வேளைகளில் அது நன்மையாக இருக்கும். யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள், அந்த நாட்கள் ஏதாவது முடிவெடுக்கப்பட்டிருக்கிறதா, எதை குறித்தெல்லாம் நாம் சம்பாஷித்தோம் என்ற காரியங்கள் எல்லாம் அது ஒரு சிறிய ஒரு குறிப்பாக எழுதி மூப்பர்கள் கையொப்பம் இட்டிருக்கும் பொழுது, பின் நாட்களிலே நாம் திரும்பி பார்க்கும் பொழுது, இந்த நாட்களிலே நாம் இப்படியாக முடிவெடுத்திருக்கிறோம் என்று அந்த ஒரு காரியங்கள் எல்லாம் நம்முடைய நினைவுக்கு அது வரக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது ஒரு சிறந்த காரியமாக இருக்கும். சூழ்நிலைமை இதற்கு நமக்கு தேவைப்பட்டால் நாம் இதை வைத்துக் கொள்ளலாம். For example, sometimes we may take an action against one believer as a disciplinary measure. So that can be recorded. This brother, because of this problem, took this kind of disciplinary action maybe for 6 months, or he was excommunicated for this reason, and also we can have a clear record. So we will not forget what happened in previous year or 2 years back. So we can just check the record and find what are the proceedings. Or one person is sent from the church. Sometimes there was a confusion. After 6 months or 1 year, I remember once one brother was sent for Lord's work. So after 1 year, some of the brothers asked questions about. So can we consider that brother as a real worker, a real evangelist? Did we follow the procedure, biblical procedure in sending him? So some brothers raised some questions like that. So we had to discuss all these things. How it happened, what was the procedure, how he gave his testimony, and what was the measures taken by the church, and how that function was conducted, whether it was formally separate, whether the church formally separated him and sent, like that. All these things we had to check. So what I did, I used to write in my diary about all these things, mostly the what happens in the church and all. So I had to go through my diary, and I have to find out what all things were followed, like that. So I could explain these things. These were the measures we have taken. This is what happened in such and such meeting. How this brother was sent. All these things I could explain. So if we have such kind of a minutes book, it will be. சில வேளைகளிலே இப்படியாக பதிவேடு வைத்திருக்கும் பொழுது, யாராவது ஒரு சகோதரர் மேலேயோ ஒருத்தர் மேலே நாம் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்றால், அந்த இதையெல்லாம் நாம் குறிப்பில் எழுதி வைத்திருக்கலாம். இந்த சகோதரன் மேலே இந்த ஒரு காரணத்திற்காக இவரை இத்தனை காலமானது சபையிலிருந்து, இந்த அப்பப்பந்தியிலிருந்து அவர்களை ஒதுக்கி வைத்திருக்கிறோம் என்று அது குறிப்பு எழுதி வைத்து அதெல்லாம் கையொப்பமிட்டு இருக்கும் பொழுது பின்னாட்களில் அதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். ஒரு சம்பவமானது சகோதரனுடைய வாழ்விலே நடந்த சம்பவத்தை அவர் சொன்னார். ஒரு முறை வேறொரு சகோதரனை ஊழியத்திற்கு என்று இவர்கள் பிரித்து சபையிலிருந்து அனுப்பி இருக்கிறார்கள். பின்பதாக ஒரு 6 மாதத்திற்கு மேலாக கழித்து இவரை உண்மையான ஊழியக்காரராக ஏற்றுக்கொள்ளலாமா என்ற சில பிரச்சனைகள் எல்லாம் வரும் பொழுது, அப்பொழுது சகோதரனுக்கு டைரி எழுதக்கூடிய அந்த பழக்கம் இருக்கிறதுனால அந்த
டைரியில சகோதரன் எழுதி வைத்திருந்த காரியங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது அவர் அது திரும்பவுமா வந்து என்ன அந்த நாட்களில் நடந்தது என்பதை நினைவு கொண்டு வருவதற்கு எளிமையாக இருந்தது. அவரை எப்படியாக ஊழியத்திற்கு ஏற்படுத்தினோம், அவர் எந்த நாளிலே கேட்டுக்கொண்டார், அதற்கு பின்பதாக எப்பொழுது ஜெபம் செய்தோம், எப்பொழுது அவரை ஊழியத்திற்கென்று தனியாக சபையானது பிரித்து விட்டது, அந்த ஒரு நாட்களில் ஊழியத்திற்கென்று சபையாக பிரித்து விட்ட அந்த நாளிலே என்ன சம்பவங்கள் எல்லாம் நடந்தது என்பதை குறித்ததான எல்லா பதிவுகளும் எழுதப்பட்டிருக்கும் பொழுது அது இன்னும் எளிமையாக காணப்பட்டது. So it's a practical recommendation. It is good to keep such kind of a record. We used to keep accounts, isn't it? We have an account book, so we can also keep a minutes book. That also will be good for the function of the church. நாம் சபைக்கு எப்படியாக கணக்கு புத்தகமானது நம்ம வைத்திருக்கிறோமோ அதே போல இந்த ஒரு பதிவேடும் கூட நாம் வைத்திருப்பது நிச்சயமாக அது நடைமுறை ரீதியிலே நமக்கு அது ஒரு சாதகமான ஒரு காரியமாக அது இருக்கும். I'm not saying it's a compulsory thing, it's a rule, it's not like that. Local churches have the freedom to do that. That's what I am saying. இது கண்டிப்பாக எல்லா சபைகளும் வைத்திருக்க வேண்டும் என்று நிர்பந்திக்கவில்லை, மாறாக அந்தந்த ஸ்தல சபையினுடைய சுதந்திரம் இதற்குண்டு. அவர்கள் இது தேவைப்படுமாயின் அவர்கள் வைத்துக் கொள்ளலாம். Okay, any other question? Brother, that is needed for registration. It is compulsory nowadays. Not in India. Not up to this time. There was no such law. There is no such law. We don't have to register. But if such a law can, it may come because of this government. In future, they may ask for registration. So by that, at that time, definitely we have to do that. கேள்வி என்னவென்றால் சபையை பதிவு செய்திருக்க வேண்டுமா என்பதுதான் கேள்வி. அரசாங்கத்திலே அரசாங்க பதிவேட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டுமா என்பதுதான் கேள்வி. இந்த நாட்களிலே அதற்குண்டான அவசியமானது கிடையாது. ஒருவேளை பின் நாட்களிலே இது நிச்சயமாக தேவைப்படுமாக இருந்தால் பதிவு செய்வது தவறல்ல. But church can function without registration also. But we have to be ready to survive as a secret church. Many churches in China and other places, சபையானது அது பதிவேட்டிலே பதிவேடு செய்யப்படாமலும் கூட நடப்பதற்கு எல்லா விதமான சுதந்திரங்களும் உண்டு. ஆனால் அப்படியாக இருக்கும் பொழுது ரகசியமான சபைகளாக அது காணப்படும். சைனாவிலும் மற்ற சில இடங்களிலும் அப்படியாக ரகசியமாக குடி வருவதை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். But you have to face the consequences. Sometimes persecution may come, sometimes legal problems may come. அப்படியாக பதிவு செய்யப்படாமல் இருக்கும் பொழுது சில வேளைகளிலே உபத்திரவங்களானது நாம் சந்திக்க நேரிடும். நாம் அந்த உபத்திரவங்களை சந்திக்க வேண்டும். அது அரசியல் ரீதியாக, அரசியல் சாசனத்தின் ரீதியாக இருந்தாலும் அதையும் நாம் சந்திக்க வேண்டும். Sometimes it is good not to have registration because we can exist secretly, because all the registered churches will be strictly monitored by the government. They have to file the income tax, they have to what do you call it? Report to the authorities and all. But if you don't have the registration, you don't need to, but they will force you, and you have to survive secretly, like that in many of the persecuted countries. இந்த ஒரு பதிவானது செய்யப்படாமல் இருந்தாலும் அது தவறல்ல. செய்யப்படாமல் இருப்பதும் சில வேளைகளில் அது நன்மையாக தான் காணப்படும். காரணம் என்னவென்றால் ஒருவேளை பதிவு செய்யப்பட்டிருந்தால் நிச்சயமாக நாம் என்னென்ன காரியங்களானது நடக்கிறது, அதனுடைய வருமான வரியானது அது சரியாக செலுத்தப்பட்டிருக்க வேண்டும். அந்த அரசாங்கத்தினுடைய தலையீடானது அதிகமாக காணப்படும். அப்படி அல்லாமல் நாம் பதிவு செய்யப்படாமல் இருக்கும் பொழுது நாம் ரகசியமாக
நாம் கூடிக்கொண்டு வந்து கொண்டே இருக்கலாம். It's as per the situation demands we can decide. சூழ்நிலைமைக்கு It may vary from one church to other church. சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நாம் செயல்படலாம். ஒரு சபைக்கும் மற்றொரு சபைக்கும் இந்த ஒரு காரியங்களானது அது சில மாற்றங்கள் காணப்படும். Any other question? One more question, brother. Yes. Does the minute books mean that anybody can read that book, or only the church leader can handle that book, and those brothers only have to read those books or not? If a new believer come to our church, what are the things happen in our church? I want to read all those things. If a brother asks like that, whether we should encourage that. Sometimes they cannot understand the situations and all, but simply their mind will go in the wrong direction, that they may accuse that one brother, that he did a wrong thing or sinful activities he has done, but now he turned away. So that will hurt the new brother. Like that. See, this minutes book need not be a public thing. It can be with among the leadership. After the church meeting, 2 or 3 of the leadership people, they can sit together and they can write and they can sign. But it should not be made by one person. The whole leadership should be there, but not to show all believers. It's for your reference. It's for pastoral ministry and the church administration. இந்த ஒரு பதிவேடானது, அதாவது சபையிலே என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடக்கிறது என்ற அந்த ஒரு பதிவேடானது எல்லாரும் அது வாசிக்க தகுந்த மாதிரி அது வைக்கப்பட வேண்டுமா, அல்லது சபையினுடைய அந்த பொறுப்பாளர்கள் மாத்திரம் கையாளப்பட வேண்டிய புஸ்தகமா என்பதுதான் கேள்வி. அது மற்றவர்கள் எல்லாரும் அது வாசிக்கும் பொழுது சில வேளைகளில் அது சில பிரச்சனைகளுக்குள்ளாக கொண்டு போக வாய்ப்புண்டு. அதனால் அது சபையினுடைய பொறுப்பாளர்கள் மாத்திரம் கையாள்வது நன்மையாக இருக்கும். At the same time, not a single person. Yeah. See, what about a person who wants to join our church, but he differs in the doctrinal position? யாராவது ஒரு சகோதரர் நம்முடைய சபையிலே இணைய விரும்புகிறார், ஆனால் உபதேச ரீதியாக சில மாற்று கருத்துகள் காணப்படுமாயின் நாம் என்ன செய்ய வேண்டும்? It's a practical issue. இது ஒரு நடைமுறை ரீதியான ஒரு பிரச்சனையாக நாம் பார்க்க முடியும். No, it may affect in different ways. It affects the unity of the church sometimes. It may create division in the church. If this person is influential and charismatic, his false doctrines will lead many believers astray. So we have to be very careful about that. இப்படிப்பட்ட நபர்களானவர்கள் சில வேளைகளிலே ஐக்கியத்தை அது பாதித்து சபைக்குள்ளாக பிரிவினைகளை அது ஏற்படுத்தக்கூடியதாக பார்க்க முடியும். உபதேச ரீதியான பிரிவுகள் இதனால் கூட ஏற்படலாம். So the practical measures what we can take, we can do 2 things. First, if a person expresses his desire to join our church, we can ask him to take a course, means go through a series of classes about what we believe and all.
After that, as a second step, it is good to give a testimony in the church, and he need to express his desire to join with us. And in that testimony, definitely he should say that I accept the doctrinal position of the church, and I will be submissive to the teachings and practices of the church. And that kind of a self-attestation or testimony is always good. சபையிலே இணைய வேண்டும் என்று விருப்பம் தெரிவிக்கக்கூடியவர்களை சில வேளைகளிலே நாம் அவர்கள் வேதத்தினுடைய இந்த உபதேசங்களை தொடர்ச்சியாக அவர்கள் கற்றுக்கொண்டு பின்பதாக இணைவதை குறித்து நாம் சிந்திக்கலாம். அதே வேளையில இன்னொரு காரியமாக நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் சபையிலே எழுந்து அவர்களாக சாட்சி சொல்லி அதற்கு பின்பதாக அவர்கள் இணைக்கப்படுவது, சபையால் இணைக்கப்படுவது நாம் பார்க்க முடியும். அப்படியாக அவர்கள் சாட்சி சொல்லும் பொழுதும் கூட இந்த சபையினுடைய உபதேசங்கள் எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொண்டு இந்த சபையுடைய உபதேசங்களுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று அவர்கள் தாங்களாகவே அதை சொல்ல வேண்டும். Yeah, I can give you many examples when people from different churches they came to the church and they want to be a member of the church. Later, many of them created problems. Many of them. அநேக உதாரணங்களை நான் இப்படியாக காண்பிக்க முடியும். வேறு சபையிலிருந்து சபைக்கு நம்முடைய சபைகளுக்கு நம்முடைய சபைகளிலே அவர்கள் சேர்க்கப்பட்டு பின்பதாக அவர்களால் அநேக பிரச்சனைகள் ஏற்பட்டதையும் உதாரணங்களாக நாம் சொல்ல முடியும். We have to be careful about taking people from other churches, previously members of some other evangelical churches. மற்ற நபர்களை அவர்கள் வேறு சபையிலே ஏற்கனவே அங்கத்தினர்களாக இருக்கக்கூடியவர்களை நம்முடைய சபையிலே நாம் சேர்த்துக் கொள்வதற்கு சில வேளைகளிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Any question about that? வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? What are the important areas we have to concern about those things, brother? About taking to doctrine. Okay, so the first thing is doctrine. Doctrine, and if he was a member of another church, definitely we have to inquire about the reason for leaving that church. That is important because many people make problems in the church. They had issues, maybe moral issues, and the church may take some actions. Because of that disciplinary action, they leave the church and they want to join another church. So we cannot take such people. If some kind of a disciplinary action is taken by a local church, whether it is a different denomination also, how can we take such a person? We have to thoroughly examine that brother. If possible, we have to ask or discuss with the leaders of that church also, if possible. சில வேளைகளில் இப்படியாக சேர்க்கப்படும் பொழுது நாம் எதையெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதுதான் கேள்வி. அதற்குண்டான பதிலானது, அப்படிப்பட்ட நபர்களை சேர்த்துக் கொள்ளும் பொழுது முதலாவது நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டியது உபதேசத்திற்கு. அதே சமயத்திலே அந்த நபர்களை குறித்ததான காரியங்களை, அதாவது ஏற்கனவே அவர் எந்த சபையிலே அவர் கூடி வந்து கொண்டிருந்தார், அந்த சபையிலே எந்த காரணத்து நிமித்தமாக இவர் அந்த சபையை விட்டு இங்கே நம்முடைய சபைக்கு இணைகிறார் என்ற காரணத்தையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். கூடுமானால் நாம் அந்த சபையிலே இருக்கக்கூடிய ஆவிக்குரிய தலைவர்களிடத்திலே நாம் சென்று அவர்களிடத்திலே நாம் கேட்க வேண்டும். கேட்டு எந்த காரணத்தின் நிமித்தமாக இவர் இங்கே வருகிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சில வேளையிலே அந்த சபையானது அவர்கள் மேல் ஒழுக்க ரீதியான காரியங்களை அவர்கள் எடுத்திருப்பார்கள். அந்த ஒரு முடிவுகளுக்கெல்லாம் நாம் இன்னும் அதிகமாக கவனம் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Yeah, when we discuss about doctrinal issues, we should there should be agreement about all the major doctrines. So minor differences can be okay, but major issues
definitely an agreement will be should be there. We should agree with the major teachings of the church. உபதேசங்களுக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும் என்று சொல்லும் பொழுது, குறிப்பாக நம்முடைய சபைகளிலே நாம் விசுவாசிக்கக்கூடிய அந்த உபதேசத்தினுடைய எல்லா விதமான காரியங்களிலும், அதிலும் மிக முக்கியமான காரியங்களுக்கு நிச்சயமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சில Definitely we should காரியங்களுக்கு அவர்கள் வித்தியாசப்படுவதை நாம் பெரிதாக கருத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் உபதேசத்திலே முக்கியமான உபதேசங்களை அவர்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். definitely we should ask about the salvation experience of that person and about the baptism, the process of baptism, whether it was in the name of Father, Son, and Holy Spirit. All these things we need to check, because a lot of people took baptism without being saved. Lot of people took baptism in Jesus only groups or Unitarian groups who does not believe in triune God. So we have to ask all these things. We have to check all these things. நாம் சில வேளைகளிலே அவர்களுடைய ரட்சிப்பை குறித்தும், அதே போல அவர்களுடைய ஞானஸ்நானத்தை குறித்தும், ரட்சிப்பை குறித்ததான அவர்களுடைய கண்ணோட்டம் என்பதை குறித்தெல்லாம் நாம் சரியாக நாம் அறிந்திருந்து பின்பதாக நாம் சேர்த்துக் கொள்வதற்கு நாம் முற்பட வேண்டும். அவர்கள் எப்படியாக எந்த உபதேசத்திலே அவர்கள் நிற்கிறார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். அதே போல சில வேளைகளிலே அவர்கள் இயேசு மட்டுமே என்ற அந்த ஒரு ஸ்தாபனத்திலும் கூட அவர்கள் இருந்திருக்கக்கூடும். அப்படியா இருக்கும் பொழுது அவர்களுடைய ரட்சிப்பின் அனுபவம் என்ற காரியத்தை எல்லாம் நாம் இன்னும் சரியாக நாம் அறிந்திருக்க வேண்டும். Personally, I had to baptize some brothers again, because they took baptism before, but it was without the knowledge of the gospel. So they believed something, and the church gave baptism. So I had to share the gospel again, and they accepted the Christ, and then again I have to give baptism. So two or three cases I have here. சில வேளைகளிலே சகோதரனானவர் மீண்டுமாக, அதாவது ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கு மீண்டுமாக ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்பட்டது. காரணம் என்னவென்றால் அவர்கள் சரியான ரட்சிப்பை அவர்கள் உணராமல் அவர்கள் எடுத்த ஞானஸ்நானம். ஆகவே அவர்களுக்கு சரியான விதத்திலே ரட்சிப்பை குறித்து அவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. பின்பதாக அவர்கள் ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பதாக அவர்களுக்கு மீண்டுமாக ஞானஸ்நானமானது அங்கே கொடுக்கப்பட்டது. Also, we should be very careful about bringing such people to leadership positions. இப்படிப்பட்டதான சில மனிதர்களை நாம் சபையிலே, அதுவும் சபையினுடைய தலைவர்கள் என்ற அந்த ஒரு பொறுப்பாளர்களுடைய காரியங்களிலே அவர்களை வைப்பதற்கு நிச்சயமாக ஜாக்கிரதைப்பட வேண்டும். I am talking about believers coming from other churches to our church. மற்ற சபைகளிலிருந்து நம்முடைய சபைக்கு வரக்கூடிய விசுவாசிகளை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். They have to be tried, they have to be proved, and we need to take time to give that kind of a responsible role to that kind of a believer. அவர்கள் சரியான விதத்திலே பரீட்சிக்கப்பட்டு அவர்கள் அதிலே நிலைத்திருக்க வேண்டும். அதற்கு பின்பதாக இப்படிப்பட்டதான பொறுப்புகளிலே அவர்களுக்கு கொடுப்பதற்கு நாம் முற்படலாம். Is it clear? Yes. Also we have to inquire about their marital status also. These days, all these kind of practical problems may come. Whether they are legally married, whether it is first marriage or second marriage, divorce case, many such cases may come. சில வேளைகளிலே அவர்களுடைய திருமண காரியத்தை குறித்தும் நாம் கேட்க வேண்டும். அது அவர்களுடைய முதலாவது திருமணமா, இரண்டாவது திருமணமா, அல்லது எல்லோரும் அறிந்த விதத்திலே அவர் திருமணம் செய்திருக்கிறாரா அல்லது ரகசியமாக செய்திருக்கிறாரா, இந்த காரியங்கள் எல்லாம் நாம் சரியான விதத்திலே கேட்டு அறிந்து கொண்டு அதற்கு பின்பதாக நாம் இதிலே முற்படலாம். Once a person,
got saved. We shared gospel with him, and he and his family got saved. They took baptism and they started coming to the church. And these people came from some other place and were settled in our place. So we were not aware about their history, their past history. And after some years, we came to know that this person is living with his third wife. The two of the women are alive, the ex-wives. ஒரு முறை ஒரு குடும்பமானது வேறொரு இடத்திலிருந்து அவர்கள் சகோதரன் இருக்கக்கூடிய இடத்திற்கு அவர்கள் மாற்றப்பட்டு அவர்கள் வந்திருக்கிறார்கள். இங்கே வந்து சபையிலே அவர் இணைந்திருக்கிறார். அநேக வருடங்கள் கழித்துதான் பின்பதாக தெரிய வந்தது, அவருடன் இருக்கக்கூடிய அந்த மனைவியானவர் 3வது மனைவியாக இருக்கிறார். ஏற்கனவே அவருடைய 2 மனைவிகளும் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார்கள். உயிரோடு இருக்கும் பொழுதே 3வது மனைவியோடு இவர் இந்த இடத்துல வந்து இவர் தங்கி இருக்கிறார். So such practical issues may come. So we have to be very careful about taking people in. இப்படிப்பட்டதான நடைமுறை காரியங்கள் எல்லாம் சில வேளைகளில் பிரச்சனைகளாக ஏற்படும். அதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Okay. Any other questions? Okay, then we will move on to the leadership of the church, or the functional style of the church. நாம் அடுத்ததாக சபையினுடைய அந்த ஆவிக்குரிய தலைவர்கள் என்ற காரியங்களுக்குள்ளாக நாம் சிந்திக்க முற்படுவோம். Or the style of functioning, or model of functioning. Style of functioning. அதாவது இயங்க வேண்டிய ஒரு மாதிரி என்ற காரியங்களை குறித்து நாம் தியானிக்கலாம். Or the model of church government. சபை நிர்வாகத்தினுடைய ஒரு மாதிரி. So in the world we can see different patterns of church government. சபை நிர்வாகம் என்று சொல்லும் பொழுது அதிலே அநேக வித்தியாசப்பட்ட காரியங்களை நாம் பார்க்க முடியும். Different churches are administered in different patterns. வெவ்வேறு சபைகள் வெவ்வேறு ரீதியிலே அவர்கள் அந்த அமைப்பானது காணப்படுகிறது. In the world we can see 3 major patterns of church polity or church government. நாம் உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது பிரதானமாக 3 விதமான அமைப்புகளை, சபையினுடைய அமைப்புகளை குறித்து நாம் பார்க்க முடியும். We will see the important factors of that kind of church governments, and finally we will see the biblical pattern. அந்த சபையினுடைய சில முக்கியமான அமைப்புகளை குறித்து நாம் பார்த்துவிட்டு பின்பதாக வேத ரீதியான அமைப்புகளுக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். So the first model is the episcopal model, or the hierarchical model. முதலாவது காரியமாக நாம் பார்க்கும் பொழுது எபிஸ்கோப்பல் என்று சொல்லுவாங்க. I will share the screen. I will share the picture. Can you see? Yes, brother. Okay. So a hierarchical model or episcopal model is one man being at the top of the whole church. நாம் இது ஆயர் முறை என்று சொல்லும் பொழுது இதிலே ஒரு மனிதன் தான் எல்லோருக்கும் மேலாக காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். And the authority is distributed as layers. அந்த ஒரு அதிகாரமானது அது வெவ்வேறு நபர்களுக்கு கொடுக்கப்படுகிறதாக நாம் பார்க்க முடியும். See, for example, the Roman Catholic system,
ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய முறையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது Pope is on the top. சாரி, Pope is on the top. முதலாவதாக மேலிருந்து அதை நாம் பார்க்க முடியும். Pope. போப், ஓகே. Yeah. போப் என்பவர் தான் இதில் பிரதானமாக நாம் பார்க்க முடியும். He is the sole authority of the church. அவர்தான் சபைக்கு உண்டான ஒரு மிக முக்கியமான முடிவு எடுக்கக்கூடியவராக நாம் பார்க்க முடியும். Okay. So under the Pope's authority there are cardinals. போப்பினுடைய அதிகாரத்திற்கு கீழாக கர்டினல்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் வருவார்கள். So in India, I think we have one cardinal for Roman Catholic. இந்தியாவிலே ஒரே ஒரு கர்டினல் சபைதான் காணப்படுகிறது. Then below the cardinals, we have bishops. கார்டினல்களுக்கு கீழாக நாம் பார்க்கும் பொழுது பிஷப்கள், ஆயர்கள் இருப்பார்கள். Then below bishops, this model as priests. அந்த ஆயர்களுக்கு கீழாக நாம் பார்க்கும் பொழுது பிரீஸ்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள். And below priests, there are common people or laity. அவர்களுக்கு கீழாக சாதாரண மக்கள் அவர்கள் இருக்கிறார்கள். So many churches follow this kind of episcopal or hierarchical system. அநேக சபைகளானது இப்படிப்பட்டதான ஒரு அமைப்புகளை பின்பற்றக்கூடியதாக நாம் பார்க்க முடியும். So they believe that their system also is a biblical system. இந்த ஒரு முறையானது அது வேத ரீதியான முறை என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். And they will try to find out biblical support for this system also. இந்த ஒரு முறைக்கு அவர்கள் வேதத்திலிருந்து ஆதார வசனங்களை தேடக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். For example, they will quote Matthew chapter 16 verses 16 through 18. உதாரணத்துக்கு மத்தேயு 16வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது So they will say that Jesus Christ appointed Peter as the head of the church. So Roman Catholic Pope is the successor of Peter. அங்க அந்த வசனங்களை அடிப்படையாக அவர்கள் கொண்டு இப்படியாக சொல்லுகிறார்கள், பேதுரு தான் சபைக்கு அவர் பிரதானமான நபராக காணப்படுகிறார். போப் என்பவர்கள் அந்த பேதுருவுடைய வழிவந்தவர்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். And in John chapter 21 we can see Jesus Christ asked Peter to shepherd my flock. நாம் யோவான் 21வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் பேதுருவின் இடத்திலே என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லுகிறார். He was given the keys of heaven. பரலோகத்தின் திறவுகோலை உடையவன் என்று பேதுருவை நாம் பார்க்கிறோம். So all these verses they take to support their church governing pattern. இந்த ஒரு வசனங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் சபையினுடைய அந்த ஒரு அமைப்பிலே அவர்கள் நடக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். So they call it apostolic succession. இது அப்போஸ்தல முறை என்று அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். They will take example of Apostle Paul is Paul giving instructions to the church, and also they place Paul in a place of hierarchy. அவர்கள் பவுலானவரும் கூட அவர் சபைக்கு இப்படியாக எழுதும் பொழுது அவர் அந்த ஹைரார்கி என்ற அந்த ஒரு முறையில தான் அவர் எழுதுகிறார் என்று சொல்லுகிறார்கள். But when we study the scriptures, we can see that this kind of a hierarchical structure is not seen in the New Testament church pattern. நாம் வேதத்தை சரியாக நாம் வாசிக்கும் பொழுது இப்படிப்பட்டதான ஒரு ஹைரார்கி முறையானது வேதத்திலே எங்கும் நாம் பார்க்க முடியாது. We cannot see any federal head for the church or one man leading the whole churches. நாம் வேதத்திலே எங்கும் நாம் பார்க்க முடியாது. ஒரு மனிதனானவர் எல்லா சபைகளையும் அவர் கையாள்வதாகவும் எல்லா சபைகளுடைய அதிகாரமும் அவருடைய கைக்குள்ளாக இருக்குது என்பதையும் நாம் பார்க்க முடியாது. We can see the term bishop in the New Testament.
In Sorry? KJV version and all, we can see the term bishop. நாம் கேஜேவி என்ற அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பிலே நாம் பார்க்கும் பொழுது மூப்பர்கள் என்ற வார்த்தைக்கு அங்கு பிஷப் என்ற பதமானது உபயோகப்படுத்தப்பட்டிருக்குது. But this bishop, the word bishop does not have the connotation with which these kind of churches use today. இன்று சபைகளானது பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு கண்ணோட்டத்தின்படியாக அந்த வார்த்தையானது அங்கு பயன்படுத்தப்படவில்லை. So today bishop means a person having authority over different churches or different dioceses. The world sees. No, the Roman Catholic calls a local church what do you call means a local community is there, but more churches, different churches form a diocese, a big area. So bishop is the head of that diocese. So he controls many churches. So there are many priests under the bishop. அதாவது பிஷப்புக்கு கீழாக அநேக பிரீஸ்ட் என்று சொல்லக்கூடியவர்கள், பாதிரியார்கள் அவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு கீழாக வெவ்வேறு சபைகளானது காணப்படும். ஆக இந்த பிஷப் என்பவர் இந்த எல்லா சபைகளையும் அவர் கையாளக்கூடியவராக காணப்படுவார். Yeah, that name for one local church is called parish. One parish. One parish means there will be a one priest or one or two priests leading the local congregation. That is called a parish, and different parishes join together to form a diocese. அதாவது ரோமன் கத்தோலிக்கிலே நாம் பார்க்கும் பொழுது பங்கு என்று சொல்லுவார்கள். இந்த பங்கை சார்ந்தவர்கள். ஆக ஒரு பங்கானது அதற்குள்ளாக ஒன்று இரண்டு பாதிரிமார்கள் இருப்பார்கள். இப்படியாக அநேக பங்குகள் சேர்ந்து பிஷப்பு கீழாக காணப்படும். So this arrangement is not there in the Bible. Bible we can see the term bishop is used as a synonym for elder. இந்த ஒரு முறையானது நாம் வேதத்திலே பார்க்க முடியாது. வேதத்திலே இந்த பிஷப் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையானது மூப்பர் என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை தான் அது காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. And the bishop is the spiritual leader of one local congregation, one local church. இந்த பிஷப் மூப்பர் என்று சொல்லக்கூடியவர் ஒரு சபைக்கு தான் அவர்கள் மூப்பர்களாக இருக்க முடியும். And he cannot administer two churches. அவர் இரண்டு சபைகளை அவருடைய அந்த ஆவிக்குரிய ஆளுமைக்குள்ளாக வைத்திருக்க முடியாது. And Apostle Paul he was never a bishop, never an elder. அப்போஸ்தலனாகிய பவுலானவர் அவர் எப்பொழுதும் அவர் மூப்பராக இருந்ததில்லை. The ministry of apostles were entirely different from the ministry of elders. மூப்பர்களுடைய ஊழியமானது அப்போஸ்தலருடைய ஊழியத்திலிருந்து முற்றிலுமாக அது வேறுபட்டதாகவே காணப்படுகிறது. But in some verses we can see that the apostles were called elders also. ஆனால் சில வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் அவர்கள் மூப்பர்கள் என்றும் அழைக்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். See, for example, Peter addressing himself as an elder in 1 Peter chapter 5. நம் உதாரணத்திற்கு பார்க்கும் பொழுது பேதுருவானவர் அவருடைய முதலாம் நிருபம் 5வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அவர் தன்னை மூப்பராக அங்கே அடையாளப்படுத்துகிறார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 1வது வசனம். So how will he explain all these things? இந்த காரியங்களை நாம் எப்படியாக புரிந்து கொள்ள முடியும்? So sometimes towards the end of their ministries, their style of functioning may change. Once again, brother. So towards the end of the ministry of apostles, the style of functioning changed. அப்போஸ்தல அந்த அதிகாரமுள்ள அப்போஸ்தல ஊழியமானது அதனுடைய முடிவுக்கு எட்டும் பொழுது இந்த ஒரு அமைப்பு ஆனது சற்று மாறுபடுகிறதை நாம் பார்க்க முடியும். For example, Apostle John was greatly in his old ages towards the
end of the first century when he wrote the books and all. So he could not travel like when he was young. He could not, travel and evangelize or plan churches. So he was serving as a leader of one local church, maybe most probably. நாம் அப்போஸ்தலனாகிய யோவானை குறித்து பார்க்கும் பொழுது 1ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி பகுதிகளிலே அவர் வாழும் பொழுது அவருடைய வயது முதிர்வு நிமித்தமாக அவர் வெளியிலே அதிகமாக பிரயாணிக்க முடியவில்லை. ஆகவே அவர் ஒரு சபையிலே இருந்து அந்த சபையிலே அவருடைய ஊழியமானது இருந்திருக்கும் என்று யூகிக்க முடியும். He was serving the church at Ephesus during his last days. அவருடைய வாழ்நாள் கடைசி நாட்களிலே நான் பார்க்கும் பொழுது அவர் எபேசு சபையிலிருந்து தன்னுடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்றியிருப்பார் என்று நாம் பார்க்கலாம். So in writings of some of the church fathers, we can see the usage John the presbyter. So sometimes it may refer to Apostle John. John the presbyter. Presbyter means elder. 1ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சில தோல்சுருள்களை பார்க்கும் பொழுது யோவானை குறிப்பிடும் பொழுது மூப்பராகிய யோவான் என்று குறிப்பிட்டதாக நாம் பார்க்க முடியும். So that happened towards the end of his ministry. அவருடைய ஊழிய நாட்களினுடைய கடைசி பகுதியில தான் நாம் இதை பார்க்க முடியும். Also we can see in book of Acts that apostles initially, the 12 apostles served as the leaders of church at Jerusalem. நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது இந்த 12 அப்போஸ்தலர்களும் அவர்கள் எருசலேம் சபையிலிருந்து எருசலேம் சபையிலே அவர்கள் தங்களுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார்கள். So they were the spiritual leaders of Jerusalem church. எருசலேம் சபையினுடைய ஆவிக்குரிய தலைவர்களாக இந்த அப்போஸ்தலர்கள் காணப்பட்டார்கள். So also there were elders in the church. அவர்கள் சபையிலே மூப்பர்களாகவும் இருந்தார்கள். So we can see, maybe different people were there as elders also. வெவ்வேறுபட்ட மக்கள் அவர்கள் மூப்பர்களாகவும் இருந்ததாக நாம் பார்க்க முடியும். In Acts chapter 15 we can see that apostles and elders. நாம் அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலர்களும் மூப்பர்களும் கூடி வந்ததாக நாம் பார்க்க முடியும். So when they minister in one church, or when it was in Jerusalem, there was no other churches in that initial stages. So they functioned as elders also. ஆரம்ப காலகட்டங்களிலே அங்க ஒரே சபைதான் காணப்பட்டது நிமித்தமாக அவர்கள் மூப்பர்களாகவும் ஊழியம் செய்தார்கள். But when churches increased, they functioned in a different level. They were traveling people. They functioned in different places. They traveled at different places. They ministered to different churches. So they were not stationed at one church, and they were not leaders of one particular local church. பின்னாட்களிலே சபைகளானது பெருகும் பொழுது அவர்கள் வெவ்வேறு சபைகளுக்கு பிரயாணித்து அவர்கள் ஊழியம் செய்ததாக நாம் பார்க்க முடியும். அவர்கள் ஒரு சபையிலே தங்கியிருந்து அவர்கள் அந்த சபையிலே அவர்கள் ஊழியம் செய்ததாக நாம் பார்க்க முடியாது. So this hierarchical model or episcopal model taught by the Roman Catholics cannot be seen in the Bible. Once again, brother. So this episcopal or hierarchical model taught by the Roman Catholics or followed by the Roman Catholics or some other churches cannot be seen in the New Testament. ரோமன் கத்தோலிக்க சபைகளிலும் சில சபைகளிலும் நாம் பார்க்கக்கூடிய இந்த அதிகார அடுக்குகளானது வேத ரீதியானதாக அது காணப்படாது. Another church pattern, church administration pattern is the Presbyterian model. இன்னொரு முறையை நாம் பார்க்கும் பொழுது பிரெஸ்பிட்டேரியன் அமைப்பு என்று நாம் பார்க்க முடியும். So this is the Presbyterian model. இங்கே நாம் பார்க்கிறதா இந்த பிரெஸ்பிட்டேரியன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு முறை. Presbyter is a New Testament term.
பிரிஸ்பிட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையானது புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு வார்த்தையாக நாம் பார்க்க முடியும். So the word elder is a translation of presbyter, presbyteros in Greek. மூப்பர்கள் என்ற வார்த்தையானது கிரேக்கத்திலே அது பிரிஸ்பிட்டோ என்ற வார்த்தையானது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மொழிபெயர்ப்பு Presbyteros. பிரிஸ்பிட்டோ Presbyteros. ட்ரோ. ஓகே. Pros. பிரிஸ்பிட்டோ. OS. ஓகே. Presbyteros. Okay. So here in Presbyterian model, elders are the ruling authority in the church. இந்த பிரிஸ்பிட்டேரியன் என்ற அந்த ஒரு அமைப்பிலே நாம் பார்க்கும் பொழுது மூப்பர்கள் தான் பிரதான அதிகாரம் உள்ளவர்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். They were selected from the local assembly. அவர்கள் ஸ்தல சபையிலிருந்து மூப்பர்களை தேர்ந்தெடுப்பார்கள். And these elders, they form a session of elders or a team of elders. இந்த மூப்பர்களானவர்கள் ஒரு மூப்பர் குழுவினாலே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். Say for example, a board of elders, a group of elders will be the plurality of leadership is there. அதாவது சில குழுவாக இணைந்து அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். And these session members serve for 3 years. அவர்களுடைய ஆட்சி காலமானது 3 வருஷத்திற்கு தான் இருக்கும். After each year, 1/3 of the session members retire from the session. 1/3 of the. See, for example, if there are 3 elders in a church, 1 elder will retire after 3 years. ஓகே. அதாவது சபையிலே உதாரணத்திற்கு 3 மூப்பர்கள் இருப்பார்களானால் ஒரு மூப்பரானவர் 3 வருடம் கழித்து அவர் அந்த பதவியிலிருந்து அவர் ஓய்வு பெறுவார். And another member will be elected as an elder. மற்றொரு நபரானவர் மூப்பராக தேர்ந்தெடுக்கப்படுவார். So the outgoing elder will select new elders. ஓய்வு பெற்று போகக்கூடிய அந்த மூப்பர் தான் புதிதாக அமைக்கப்பட போகிற அந்த மூப்பரை தேர்ந்தெடுப்பார். Okay. Then one elected assemblies are responsible to exercise authority over congregation. Regional groups of congregation form a presbytery. Means these elders of the church, they form a group outside the church with other elders of other churches. So that kind of a group is called presbytery. A board is called presbytery. பிரிஸ்பிட்டரி என்று சொல்லுவார்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒரு சபையில் இருக்கக்கூடிய மூப்பரானவர் அவர் சபைக்கு வெளியிலே ஒரு கூட்டத்தை அவர் சேர்ப்பார், ஒரு கூட்டம் மக்களை. அதே போல மற்றொரு நபரானவர் மற்ற சபையில் இருக்கக்கூடிய ஒரு மூப்பரானவர் அவரும் சபைக்கு வெளியிலே சில மக்களை அவர் சேர்த்தெடுப்பார். இப்படி brother, I think I will give you an example. See, for example, there is a church at Trichy and another church at Salem, another church at Arpukotte. The elders of these churches come together to form a governing body. உதாரணத்திற்கு சேலம் சபை, திருச்சி சபை, அதே போல அருப்புக்கோட்டை சபை என்று எடுத்துக்கொண்டால் இந்த சபையினுடைய மூப்பர்களானவர்கள் சேர்ந்து அவர்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார்கள், அதிகார அமைப்பை. So they form a presbytery. That group of people, group of elders are called a presbytery. இந்த எல்லா சபையினுடைய மூப்பர்களும் சேர்ந்ததுதான் பிரிஸ்பிட்டரி என்று சொல்லுவார்கள். Not all the churches in one area. So churches in one area, the elders of the churches in one area form one presbytery, and elders of churches of another area, those elders form a different presbytery, and there can be different presbyteries in different areas of a
state or a country. அதாவது ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய அநேக சபையினுடைய மூப்பர்கள் சேர்ந்ததுதான் ஒரு பிரெஸ்பிட்டரி. இதே போல வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு பிரெஸ்பிட்டரிகள் எல்லாம் அவர்கள் இருப்பார்கள். So look to that picture. It will be clear for you. Yeah, yeah. So over the presbytery there is one body that is called General Assembly. இந்த எல்லா பிரெஸ்பிட்டரி மூப்பர்களுடைய குழுவிற்கெல்லாம் ஒரே ஒரு தலைமை தான் அங்கே இருக்கிறது. No, it's not a single person. It's also a group of people. Yeah, yeah. அந்த தலைமை என்று சொல்லும் பொழுதும் அது ஒரு நபரை குறிப்பது கிடையாது, மாறாக அதுவும் ஒரு குழுவாக தான் அது காணப்படுகிறது. So this is the form of government. No, there is no single person ruling in the church, but a group of people. ஒரு தனிப்பட்ட நபரானவர் சபையை நிர்வகிக்க முடியாது, மாறாக ஒரு கூட்டமான மக்கள் தான் அல்லது ஒரு குழு தான் வந்து சபையை அவர்கள் நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். And this ruling body consists with the elders of different churches. அந்த ஒரு அமைப்பானது, sorry, once again brother, I did not get the point. Okay, so this general body, who are the members of the general body, or who are the members of the presbytery? The elders of one area. Leaders, see, means elders of different local churches. Different locations. Okay. So it is ruled by presbyters, means elders of different churches. So they form the ruling assembly or general assembly. Yeah, okay. So elders of different local churches, they form presbyteries. So representatives from these presbyteries will go to the general assembly. Okay. So finally, in general assembly also, elders are found. Elders of different local churches are found. அதாவது வெவ்வேறு ஸ்தல சபைகளிலிருந்து மூப்பர்களானவர்கள் சேர்ந்ததுதான், ஒரு இடத்திலே இருக்கக்கூடிய வெவ்வேறு சபைகளில் இருக்கக்கூடிய மூப்பர்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு பிரெஸ்பிட்டரி. இது போல வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடியதெல்லாம் ஒவ்வொரு பிரெஸ்பிட்டரிஸ். இது எல்லாவற்றிலிருந்தும் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அப்படி தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த ஒரு குழுவாக இருக்கக்கூடிய மூப்பர்கள் தான் அவர்கள் அந்த ஜெனரல் அசம்பிளி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு தலைமை அமைப்பிலே அவர்கள் இருப்பார்கள். Okay. So they will say that this system is to avoid hierarchy or individual rule in the church. அதாவது இந்த ஒரு முறையானது எதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்று அவர்கள் சொல்லும் பொழுது, அதிகார அடுக்குகள் என்ற அந்த ஒரு முறையை தவிர்ப்பதற்காகவும், ஒரு மனிதனானவர் தலைமை பண்பில் இருக்கிறார் என்ற அந்த ஒரே ஒரு மனிதனை உயர்த்துவதை தவிர்ப்பதற்காக இப்படி அநேக மக்களை கொண்ட அமைப்பானது பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லுவார்கள். Okay. Then so they also will quote some verses from the Bible to support their view. இதற்காக அவர்கள் வேதத்திலிருந்து சில வசனங்களையும் அவர்கள் சான்றுகளாக எடுத்து காண்பிக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். Appointing of elders can be seen there. Then elders coming together to solve problems and all these verses they will take. அதாவது சபைகளிலே மூப்பர்களானவர்கள் நியமிக்கப்பட்டதையும், அதே போல வெவ்வேறு சபையிலிருந்து மூப்பர்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டதை குறித்து அந்த வசனங்களை எல்லாம் எடுத்து இவர்கள் மேற்கோள் காண்பிக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். Then we have the congregational model of church government. இன்னொன்று நாம் பார்க்கும் பொழுது காங்கிரிகேஷனல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முறையை நாம் பார்க்க முடியும். So in this view, the congregation holds the final authority in all matters. இந்த ஒரு முறையிலே பார்க்கும் பொழுது அந்த கூடுகை தான் எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு அதிகாரம் உள்ளதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். We can say this is like a democratic system. It is the people who controls everything, the believers.
அதாவது இதை நாம் இப்படியாகவும் சொல்லலாம், ஒரு ஜனநாயக முறைப்படியாக அல்லது சபையினுடைய அங்கத்தினர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் அவர்கள் தான் நிர்வகிக்கக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். So people will select committees, they will select pastors, they will select elders, they will select other responsible people. All are selected by the believers. சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்கள் அல்லது சில முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் எல்லோரையும் தேர்ந்தெடுப்பது அந்த சபையில் உள்ள அங்கத்தினர்களாக தான் இருப்பார்கள். Because they affirms the priesthood of all believers. They'll say that all believers are equal and believers are responsible for the functioning of the church. அவர்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள், சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளுமே அவர்கள் ஆசாரியர்களாக காணப்படுகிறார்கள், அவர்களிடத்தில் தான் அதிகாரமானது கொடுக்கப்படுகிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். Acts chapter 6 is their favorite chapter. அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் தான் அது அவர்களுடைய பிரதானமான ஒரு சான்றாக அது காணப்படுகிறது. Because there the apostles they told the church to select 7 persons among them, and they appointed them as deacons. So it is the church who selected their leaders, and the authority was with the church. That is what their view, their interpretation. அவர்களுடைய புரிதலானது எப்படியா காணப்படுகிறது என்றால், இந்த அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் அவர்கள் சபையினரிடத்திலே அவர் சொல்லுகிறார்கள், நீங்கள் உங்களிடத்திலிருந்து நபர்களை தேர்ந்தெடுக்க சொல்லி, அல்லது சபையிலிருந்து நபர்களை தேர்ந்தெடுக்க சொல்லி சபையினிடத்திலே அவர்கள் அந்த பொறுப்பை கொடுக்கிறார்கள். ஆகவே சபைதான் இதற்கு முழு அதிகாரமுடைய ஒரு நபராக, முழு அதிகாரமுடையது என்று அவர் சொல்லுகிறார்கள். And also 1 Corinthians chapter 5 verses 1 through 5. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் இவர்கள் மேல்கோள் காண்பிக்கிறார்கள். Verse 4 especially. குறிப்பாக 4வது வசனம், 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 4வது வசனம். நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில். Yeah, you gather together. So it is the church is having the authority to excommunicate a person. The whole church will take the decision. அந்த 4வது வசனத்திலே பார்க்கும் பொழுது நீங்கள் கூடி வந்திருக்கையில் என்று சொல்லும் பொழுது அந்த ஒரு சபைதான், சபையில் உள்ள எல்லா அங்கத்தினர்கள் தான் சேர்ந்து அந்த சபையில் உள்ள ஒரு நபர் மேல் ஒழுக்க நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். They will say this is the biblical pattern, congregational model. The church is having the authority. The believers are royal priests. So it is it is the believers who should select the leaders and who decide on different matters of the church. அவர்கள் சொல்லுகிறார்கள், சபையிலே மூப்பர்கள் மன்னிக்கணும், சபையினுடைய அங்கத்தினர்கள் தான் எல்லாவற்றிற்கும் அவர்கள் மேலான அதிகாரமுடையவர்களாக காணப்படுகிறார்கள், அவர்கள் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். But this model has many problems. ஆனால் இந்த ஒரு முறையை நாம் பார்க்கும் பொழுது அது அநேக குழப்பங்களுக்குள்ளாக செல்லக்கூடியதை நாம் பார்க்க முடியும், பிரச்சனைகளுக்குள்ளாக இருக்கிறது. We can see in the Bible that the apostles who planted the church, they appointed elders. நாம் வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் அவர்கள் சபையை அவர்கள் ஸ்தாபித்து அவர்கள் மூப்பர்களை ஏற்படுத்தினதாக நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். Definitely the church should recognize the gifts of the elders, that is true, but the leaders are not appointed by the believers but by the apostles. நாம் வேதத்தில் நன்கு நாம் வாசிக்கும் பொழுது அந்த சபையானது மூப்பர்களை கண்டுகொள்ள வேண்டும், ஆனால் அவர்களை அந்த மூப்பர்களாக ஏற்படுத்துவது அப்போஸ்தலர்களாக தான் இருக்க முடியும். And to remove an elder from the authority or from the designated position or appointed another person, it is not the church is doing, but the persons who are responsible to plan the church, they do the process. See, for example, in 1 Timothy chapter 5 we can see that.
அதாவது ஒரு மூப்பரை அந்த ஒரு ஸ்தானத்திலிருந்து அந்த ஒரு பொறுப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டுமானால் சபையானது அவர்களை நீக்க முடியாது. மாறாக யார் அவர்களை ஏற்படுத்தினாரோ அல்லது அந்த சபையை யார் நிறுவினார்களோ அவர்கள் தான் இதற்கு பொறுப்பு எடுக்கக்கூடியவர்களாகவும் அவர்கள் தான் இந்த ஒரு அதிகாரமுடையவர்களாகவும் காணப்படுவார்கள். உதாரணத்திற்கு 1 தீமோத்தேயு 5வது அதிகாரத்துல நாம் அதை பார்க்க முடியும். Congregational model, almost all decisions are taken by casting the vote. ஓ, அதாவது இந்த ஒரு காங்கிரிகேஷனல் முறை என்று சொல்லும் பொழுது, அது கூடுகையினுடைய முறை என்று சொல்லும் பொழுது, இந்த எல்லா முடிவுகளையுமே அவர்கள் சீட்டு போட்டுதான் முடிவெடுப்பார்கள். Whether we should do evangelism, what is the opinion of the majority of the believers? ஊழியம் செய்ய வேண்டுமானாலும் அதிகமான மக்களுடைய காரியங்களானது எப்படியாக அது ஒத்துப்போகிறது என்றுதான் அவர்கள் பார்ப்பார்கள். Whether the church should conduct any Bible class, they will cast vote, and if the majority voted, they will conduct, otherwise no. அதாவது வேத பாட வகுப்பானது சபையிலே நடத்தப்பட வேண்டும் என்றாலும் அந்த முடிவை எடுப்பதற்கும் அவர்கள் சீட்டு போட்டுதான் அதிலே அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். Whether to appoint ladies as elders in the church or pastors of the church, the whole congregation can decide. சபையிலே சகோதரிகளை அவர்கள் மூப்பர்களாக ஏற்படுத்துவதோ அல்லது தலைமைத்துவத்திலே ஏற்படுத்தலாமா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டுமானாலும் அவர்கள் சீட்டு போட்டுதான் அதை முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். Whether to conduct Lord's Supper on every week, the church can decide. The congregation will vote and decide. கர்த்தருடைய பந்தியானது வாரம் அனுசரிக்கப்பட வேண்டுமா என்ற ஒரு சந்தேகம் வந்தாலும் அதற்கும் அவர்கள் சீட்டு போட்டுதான் அவர்கள் முடிவெடுப்பார்கள். To excommunicate a person also, the majority will decide this person should be excommunicated or not. ஒரு நபரை சபையிலிருந்து அவர்கள் விலக்கி வைக்க வேண்டும் என்று எண்ணினாலும் கூட அதையும் அவர்கள் சீட்டு போட்டு பெரும்பான்மையானவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதனுடைய அடிப்படையில் தான் அவர்கள் முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். But we know when we study the Bible, this is not the biblical pattern. Now, if we follow that pattern, the congregational model, any doctrine can be challenged, any apostolic tradition can be challenged. The influential people can, do anything in the church. இந்த ஒரு முறையில நாம் பார்க்கும் பொழுது ஒரு அப்போஸ்தல முறைகளோ அல்லது எந்த விதமான உபதேசத்தின் ரீதியான காரியங்களோ அது எல்லாம் ஒரு சவாலுக்குரியதாக தான் அது போகக்கூடியதாக இருக்கும். சில பிரச்சனைகளை அது சந்திக்கவும் நேரிடும். Okay, these are the 3 important models, church governing patterns of the churches in the world. There are some other models also, maybe the mixing up of all these things and all. And next class we will discuss the biblical pattern. So if you have any questions about these 3 patterns or what we have discussed, you can ask. இந்த ஒரு 3 முறைகள் தான் பிரதானமாக உலகத்தில் இருக்கக்கூடிய சபைகளிலே நாம் பார்க்க முடியும். இது அல்லாமல் இது 3ம் கலந்து ஒன்றோடு ஒன்று இசைந்து போய் அப்படியாக வேறு முறைகளும் அது காணப்படுவதை நாம் பார்க்க முடியும். ஆனால் பிரதானமாக இந்த 3ஐ தான் நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலே நாம் வேத ரீதியான காரியத்தை நாம் தியானிக்கலாம். சந்தேகங்கள் இருந்தால் இப்பொழுது கேட்கலாம். But I have one small doubt to that. Yes. Actually, church government means only considered are apostles and other full-time workers, how they involve in the church governing. Is it separate or it is included there? Yeah, that we will discuss in following classes. Apostles and the other. Okay. Nowadays in Tamil Nadu, some brothers are raising many challenges we are doing. So we need some
last Saturday only in Tamil Nadu, some brothers are explaining and don't know whether simply raise the question. So please, in detailed way, we want to learn the truth, brother, about Okay, okay. church We'll and discuss. mission. And, See, okay, I hope okay, brother. Thank you. last Thank you. week you had a class from Brother Abraham Thomas about that is inter-church relationship, something like that, isn't it? Yes, yes. Not only problems arise, brother. After, yeah, After before that, maybe before that also problem maybe in the not in the surface, maybe in the deeper side. But after that, so people that raised. class created problems. So we need some solid truths Yeah, in. we will clarify, brother. We will clarify. We will discuss it. Okay, brother. Okay. Any other questions? Is it necessary that the apostle during their last days, in their old age time, whether they have to be work as an elder or they can act as an apostle itself? Because John and Peter, in their last days, they said that they are the elders. So is it necessary that any apostle during their last in their old age, they have to say that they have to act as an elder, or they can act as a apostle? No, Apostle John is still called Apostle Paul, but he could not travel. He could not do the apostolic ministry. See, apostolic ministry is there. Apostolic position is there. The position will be there, but the ministry will not be there because he could not function as a apostle when he was old. So during that time, what he can do, he can only serve one church. So he may be participated with other elders of that church in leading that church spiritually. So that's a rare occasion. It may not happen always. If he says that he is still an apostle, is it any wrong? Yeah. He's still apostle. He's still apostle, but now he is not functioning as an apostle, maybe because of his old age and like that. Then same Peter, he is calling out a chief elder. Yeah, we have discussed that. Hello. Yeah, we have discussed that. Yeah, but then can we say this is not apostle? Yeah. Okay. No, he is apostle. At the same time, he uh, he served as an he served as a spiritual leader in church in Jerusalem also. In initial years, may not be later, but in initial years he served as a spiritual one of the spiritual leaders in Jerusalem. So maybe because of that he called himself as an elder. No. I'm not saying about. No, I'm not saying about Peter. Even in First Peter, or First or Second Peter, Peter itself, he said that Jesus Christ as the chief shepherd. Yeah. That is Chief, in First Peter chapter 5 verse 1. chief. Maybe shepherd means elder, bro. Elder, the same word. Yeah, he is one of the what he is addressing himself is a fellow elder. Fellow elder. So that maybe that usage is a non-technical usage used for himself as a spiritual leader of the church, like that. That doesn't mean that he was an elder of one particular local church.
cannot be technical, used in a technical way. Okay, okay, brother. Okay. Okay. Any other questions? சரி சரி கொஸ்டின் எது இல்லைன்னா நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? யாராவது ஒரு பிரதர் நம்ம ஜெபம் பண்ணலாம்.